உவத்தல் இன்றி அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல வெறுப்போ விருப்போ இல்லாம அர்த்தம். காய்தல் உவத்தல் இன்றி அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு இல்லாம அர்த்தம். மனசுல காய்தல் அப்படின்னு சொன்னா கோபம் ஏற்படுதல் அப்படின்னு அர்த்தம். கோபத்தால ஒருத்தரை கொல்றது அப்படின்னா அதான் இந்த காய்தல். நிலையில்லா தீவினையும் நீ தந்ததன்றே வல்லை வரம்பில்லாத வல்லை வரம்பு இல்லாத மாயவினை தன்னால் மயங்கினரோடு எழுதி மதி மயங்கி மேல்நாள் அல்லை இறையவன் நீ ஆதி என பேதுற்று அளமருவேன். முன்னை அறப்பயன் உண்டாக எல்லை வளையங்கள் நின்னுரை என்று அந்நாள் எரியோனை திண்டி எழுவர் என நின்ற தொல்லை முதல் முனிவர் சூளுற்ற போதே தொகை நின்ற ஐயம் துடைத்திலையோ என்றாள். இன்னன பல நினைந்து ஏத்தினன் இயம்பா துண்ணுதல் இடை உளது என நனி துணிவான் தன்னிகர் முனிவனை தரைவிடை என்னா பொன்னொழிர் நெடுமுடி புரந்தரன் போனான். போனவன் அகநிலை புலமையின் உணர்வான் வானவர் தலைவனை வரவு எதிர்கொண்டான். ஆனவன் அடித்தொழ அருள்வர அழுதான் தானுடை இடவகை தழுவினான் நுழைவான். ஏழையும் இளவலும் வருக என இனிதா வாழி அவரோடும் வள்ளலும் மகிழ்வாள். ஊழியின் முதல் முனி உரையுளை அணுக ஆழியில் அரிதுயிலவன் என மகிழ்வான். அவ்வையின் அழகனும் வைகினன் அறிஞன் செவ்விய அறவுரை செவிவையின் உதவ நவ்வியின் விழியளவோடு நனியிருளை கவ்விய நிசி ஒரு கடையிடும் அளவின். வல்லை வரம்பில்லாத மாயவினை தன்னால் மயங்கினோரோடு எய்தி மதி மயங்கி மேல்நாள் அல்லை இறையவன் நீ ஆதி என பேதுற்று அலமருவேன். முன்னை அறப்பயன் உண்டாக எல்லை வளையங்கள் நின்னுழை என்று அந்நாள் எரியோனை தீண்டி எழுவர் என நின்ற தொல்லை முதல் முனிவர் சூளுற்ற போதே தொகை நின்ற ஐயம் தொடைத்திலையோ என்றார். சொல்லணும்னா ஒரு சின்ன கதை சொல்லணும். ஒரு காலத்துல தேவர்கள்லாம் மயங்கினார்கள். யார் மூல முதல்வர்? அதுதான் அந்த எழுவர் அப்படின்றது. அதான் சப்தரிஷி போய் கேட்கவும் அதுல பிருகு முனிவர் வந்து யார் முதல்வர் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒவ்வொரு இடத்துக்காக போனதாகவும் அவர் வந்து பார்வதி பரமேஸ்வரர்கள் தனியாக இருப்பதை பார்த்து இவர் வந்து தன்னுடைய நிலையை வெல்லவில்லை அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாகவும் அதன் பிறகு இவர் பார்க்கடலுக்கு சென்ற போது இவரை ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய நெஞ்சில எட்டி உதச்சிட்டு வந்து என்பதாகவும் சுவாமி என் பாதத்தை என் மார்பு மேல உன் பாதத்தை எட்டி உதச்சு உன் கால் வலிக்கிறதே அப்படின்னு சொல்லி இவர் பிடித்து விட்டதாகவும் பிடிச்சு விட்ட போதே அவர் காலில் இருந்த ஒரு கண்ணை எடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. இது வந்து யார் ஆதி முதல் அப்படிங்கிறது இப்படி ஒரு கதை உண்டு. காலில் பிருகுமுனிவருக்கு காலில் கண் அதை எடுத்ததாகவும் ஒரு கதை உண்டு. வல்லை வரம்பு இல்லாத மாய வினை தன்னால் வரம்பில்லாத மாய வினையினாலே மயங்கினோருடைய எய்தி மயங்கியவர்களோடு நாங்களும் சேர்ந்து கொண்டு மதிமயங்கி மேல்நாள் புத்தியெல்லாம் கெட்டு போய் அல்லை இறையவன் நீ ஆதி நீ ஆதி இறைவனாக நீ இல்லை என்று அலமருவோம் புத்தி குழப்பம் உருவோம். முன்னை அறப்பயன் உண்டாக எங்களுடைய பழைய தவப்பயன் உண்டான காரணத்தினால எல்லை வளையங்கள் நின்னுழை என்று அந்த காலத்தில் எல்லையாக நின்ற உலகங்கள் எல்லாம் உன்னிடத்திலே இருக்கின்றன என்பதை எரியோனை தீண்டி எழுவர் என நின்ற தொல்லை முதல் முனிவர் சூளுற்ற போது அந்த சப்தரிஷி மண்டலத்தை சேர்ந்த முனிவர்களுக்குள் மூத்தவரான பிருகு வந்து சொன்ன போதே
தொகை நின்ற ஐயம் துடைத்தலையோ என்றார். அவர் சொன்னதுனால நீதான் மூல முதல்வன் அப்படிங்கிற எங்களுக்கு ஐயம் திரிவ தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து சிவன் அது இந்த சமய சரக்குகளுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு கருத்து நிறுத்துக்கு கம்பனும் அப்படி நின்றுதான் பாடுகிறான். ஆனால் அந்தந்த கேரக்டருக்குள்ள போகும்போது அந்தந்த கேரக்டர் வடிவத்தை தான் எடுத்தாகும். இப்போ இந்திரனை வந்து இவ்வளவு நெடும் இதெல்லாம் வால்மீகி ராமன்லாம் கிடையாது. அது சொன்னேனே அவர் ராம நான் போறேன் அப்படின்னு போயிடுறான். இவனுக்கு இத்தனை வார்த்தையும் சொல்லி இப்ப அடுத்தது ஒரு கேட்ச் வச்சான். இன்னை பல நினைந்து ஏத்தினன் இயம்பா துண்ணுதல் இடையுள உளது என நனி துணிவான் தன் நிகர் முனிவனை தர விட என்ன பொன் ஒளி நெடுமுடி புறந்தரன் போனான். இப்படி கலவையாக மனத்துக்குள்ளே நினை ஏத்தினன் இயம்பா. இந்த இயம்பாக ரெண்டு இதுவும் சொல்லலாம். ஏத்தினன் வாயாலே சொல்லி அப்படின்னு சொல்லலாம். இயம்பா சொல்ல முடியாமல் அப்படின்னு சொல்லலாம். துண்ணுதல் இடை உள்ளது. திடீர்னு எனக்கு ரொம்ப அவசர காரியம் வந்துருது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அன்னைக்கு போனே துண்ணுதல் இடை உள்ளது என நனி துணிவான். சரி கொஞ்சம் அடிச்ச வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னிகர் முனைவனை தன்னைத்தானே ஒப்பவனாகிய சரபங்கனை நோக்கி தர விடை என்ன எனக்கு விடை தருவார் என்று சொல்லி பொன்னூரின் நெடுமுடி புறந்தவன் போயினான். இந்திராங்க அதாவது இப்ப இதுவரைக்கும் ஆனது என்னன்னு சொன்னா இந்திரனை வந்து உனக்கு பிரம்மதேவனை வந்து அழைச்சிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சத்தியலோகத்துக்கு கூப்பிட்டதும் இவர் வர மறுத்ததும் அது வர மறுத்த அந்த சமயத்துல ராமன் உள்ளே நுழைந்ததும் ராமனை பார்த்த இந்திரன் தன்னை அடக்க முடியாதவனாக அவனை துதித்ததும் இப்போது சரபங்கரை விட்டு நீங்க விடைவிட்டு நீங்க இதுவரைக்கும் நடந்தது. இப்போ போனவன் அகநிலை புலமையின் உணர்வான் வானவர் தலைவனை வரவு எதிர்கொண்டான். ஆனவன் அடித்தொழ அருள் வர அழுதான் தானுடைய இடவகை தழுவினன் நுழைவான். அப்படி போன இந்திரனுடைய மனநிலையை ஞான கண்ணாலே சரபங்கர் உணர்ந்து கொண்டார். வானவர் தலைவனை வரவேற்கொண்டார். இப்போ வந்து வானவர் தலைவன் யாரு? ராமனை எதிர்கொண்டு அழைத்தான். ஆனவன் அடிதுழ ராமன் வந்து அவர் சரபங்கருடைய காலில் விழுந்து நமஸ்கரிக்க அருள் வர உள்ளத்திலே இவருக்கு உள்ளத்திலே ராமனின் பால் அருள் தோன்ற அழுதான் கண்ணில் நீர் சிந்தினார். தானுடைய இடவகை தழுவினன் நுழைவான். தான் இருக்கின்ற இடத்துக்கு அவனையும் அழைத்துக் கொண்டு தழுவினன் நுழைவான். அவனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான். ஏழையும் இளவலும் வருக. நான் என்னமோ ராமனை மட்டும் அப்படி குடிச்சுட்டு உள்ள வந்தேன்னு நினைக்காதீங்க. சீதையும் லக்ஷ்மணனும் உள்ள வருக என இனிதா வாழிய அவரோடு வள்ளலும் மகிழ்வதால் மகிழ்வால் ஊழியின் முதல் முனி உரையுள் அணுக ஆழியில் அரித்துயில்வன் என மகிழ்வார். இப்படி மூணு பேரையும் உள்ள கூப்பிட்டு ஊழியின் முதல் முனி உரையுடையவர்கள் மூணு பேரும் சரபங்காசிரமத்துக்கு உள்ள செல்ல உள்ள வந்திருக்கிறோம் விஷ்ணுவே அப்படின்ட்டு அகமகிழ்ந்தார் சரபங்கர். இப்பதான் இவர் கூப்பிட்டு வந்துட்டாரு.
தழுவி இப்போ வந்து போன பாட்டில் தான் பார்த்தீங்க. போனவன் அகநிலை புலமையின் உணவான், வானவர் தலைவனை வரவெதிர்கொண்டான், ஆனவன் அடித்தொழ ராமன் அடித்தொழ அருள் வர அழுதான், தானுடை இடவகை தழுவினன் நுழைவான். ராமனை ஒரு கையாலே தழுவிக்கொண்டு உள்ளே போனான். ஏழையும் இளவலும் வருக என இனிதாக வாழியா வரணும். அவன் கூப்பிட்டா உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டான். இப்போ அத்தனை பேரும் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தவொடனே வந்திருக்கிறது திருமால் என்பதை உணர்ந்த காரணத்தினால அவர் வந்து ரொம்ப மகிழ்ந்தார். அவ்வையின் அழகனும் வைகினன் அறிஞன் செவ்விய அறவுரை செவி வயின் உதவ நவ்வியின் விழியவளோடு நனி இருளை கவ்விய நிசி ஒரு கடையுறும் அழகு. அந்த சாலையிலே சென்று ராமனும் வீட்டிருந்தான். அந்த இரவு முழுவதும் அறிஞன் செவ்விய அறவுரை செவிவையும் உதவ அவர் சொன்ன சரபங்கன் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு கண்விழித்து நபியின் விழியவளோடு நனி இருளை கவ்விய நிசி ஒரு கடையுறும் அழகு. இருட்டு முடிகிற வரையிலே, இரவு முடிகிற வரையிலே தன்னுடைய துணைவியான சீதையோடு வித்வுட் ஹேவிங் டு சே தட் லக்ஷ்மணனோடு 3 பேரை சேர்ந்து அந்த சரபங்கர் பேசுறதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து அந்த அந்த இரவு கழிந்தது. விலகிடு நிழலினன் வெயில் விரி ஐவால் விலகிடு சுடரவன் இசையின இசைதோய் அழகிடல் அறிய தன் அபிர்கர நிறையால் உலகு இடு நிறை இருள் உரையினை உரிவார் ஆயிடை அறிஞரும் அவன் எதிர் அழுவர் தீயிடை நுழைவது ஓர் தெளிவினை உடையான் நீ இடை தருக என நிரூபினன் நெறியால் காய் எரி வரன் முறை கடிதினில் இடுவான் வரி சிலை உழவனும் மறை உழவனை நீ தொழில் என்ன அது எனையது புரிதொழில் எனை அது புகழுதி எனனும் திருமகள் தலைவர் செய் திருவினை உற யான் எரி புகழ் நினை புகழ் அருள் என் அருள்வென இறைவன் யான் வரும் அமைதியின் இது செயல் எனவோ எவனோ மான் வரு தனி உரி மார்பினை எனலும் மீன் வரு கொடியவன் விரல் அடும் மரவோன் ஊன் விடும் உவகையில் உரை நதி புரிவான். அது வரைக்கும் சொல்லிட்டு அடுத்த 5 பாட்டு ஒன்றா பார்த்துடலாமே, ஏன்னா ஒரு மறுமொழி ஆரம்பிக்கிறது. இப்போ இரவு முடிந்தது. இப்போ சூரியோதயம் ஆகிட்டு யாரு இப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து தான் பண்ணுறாங்க. நீ லக்ஷ்மணன் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். வீட்டுக்குள்ள என்ன அவருக்கு பட்டாபிஷேகமே தூங்க மாட்டார், அவ்வளவுதான். மாற்றாலும் கம்மனுடைய இந்திரஜித்துக்கும் அந்த இது இருக்கு இல்லையா, 14 வருஷம் தூங்காதவனாலதான் அவனை கொல்ல. அதெல்லாம் கதை சரியா, அதெல்லாம் வெறும் கதை. அப்படியெல்லாம் எந்த விதமா நம்ம அதெல்லாம் யுத்த காண்டத்தில் பார்க்கத்தான் போறோம். அதெல்லாம் ஒன்றும் 14 வருஷம் தூங்க முடியாதவன் தான் அவனுக்கு வெல்ல முடியும் அப்படின்னு வரான். இது ஒரு இடத்துல ஒரு மென்ஷன் வர மாதிரி எனக்கு ஞாபகம் சரியா தெரியல. கம்மன்ல படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு, பட் நிறைய படிக்கிறதுனால எங்கேயாவது கன்ஃபியூஸ் கூட ஆயிருக்கலாம். எனக்கு வந்து அது படிச்ச தெரியல, எனக்கு சரியா எனக்கும் சரியா அதில் அந்த மாதிரியான இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அதை வச்சு அந்த கேப்ஸ் எல்லாம் பண்ண முயற்சி பண்ணும்போது ஒரு இதை சேர்த்துறது அது இருக்கு. இன்னொன்று வந்து ஆதிசேஷன் வந்து இதுக்கு அவனுக்கு கூட ஒரு மாமனார் தான் இது பண்ணி. நான் தான் சொன்னேனே, வால்மீகி ராமாயணத்தில் லக்ஷ்மணா போகிறது சூரியன் எழுந்தாச்சு, இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு அப்படின்னு எழுப்புற சீன்லாம் இருக்கு ஆழனி ராமத்தில். ராமனே லக்ஷ்மணன் எழுப்புற சீன்லாம் இருக்கு. அதனால அவன் தூங்கலை அப்படிங்கிறது ஒரு பேச்சு உபச்சாரத்தில். அவன் வந்து
காவல் காத்துன்றதுனா சின்சியரா இருக்கான்னு சொல்றதுக்கு எம்பசைஸ் பண்றதுக்காக கண்ணை எம மூடாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்றோம் இல்லையா, அது அப்படியே லிட்டரலா எடுத்துக்கிறது. அப்படியே அதை வந்து கொஞ்சம் பெருசாக கப்பன் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கான் 14 வருஷம் தூங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சு சொல்லியிருக்கான். அடிக்கடி சொல்றாங்க. உறங்காவில்லி அப்படிங்கிற பேரை வந்துருச்சு. ஏன்னா அது வால்மீகியில் சொல்றதுக்கான காரணம் வந்து அவன் ஆதிசேஷனுங்கிறதுனால பாம்பு தூங்காது இல்லையா, பாம்பு வந்து உறக்கமே கிடையாது, எந்நேரமும் விழிப்போட இருக்கிறது தான் பாம்பு. அதனால உறங்காக விழியணும் அப்படின்னு சொல்றது. அது மீனுக்கும் அந்த இது உண்டு. மீன் தூங்காது. மீன் வந்து கண்ணு மூட முடியாது. விலகிடு நிழலினன் வெயில் விரி அயில்வாழ் இலகிடு சுடர்வன் இசையென திசை தோய் அலகிடலாய் ஒரு சூரியோதயத்தையும் அவன் எப்படி வர்ணிக்கிறாங்கிறது பாருங்க. விலகிடு நிழலினன், இந்த நிழலுக்கு என்ன பொருள்? ஒளின்னு பொருள். வீசுகின்ற ஒளியை உடையவன். நிழற்படம்னு சொல்லணுமே நான் சொல்லியிருக்கேன், நினைக்கிறேன் முதல்லயே சொல்லியிருக்கோம். நிழற்படம் அப்படின்னு சொல்றோம், அது உண்மையில ஒளிப்படம். நிழற்படம் எடுத்து தருக அப்படின்னு சொன்னா நிழல்னா அந்த இடத்துல ஒளின்னு அர்த்தம். அது ஷேடோ அப்படிதானே இருக்கு. நெகட்டிவ் வந்து ஷேடோ வந்து பண்றது தான ஃபில்ம்ல வருது. அந்த ஃபில்மோட நெகட்டிவ் இல்ல, நிழலுக்கு ஒளின்னு ஒரு பொருள் உண்டு. அதுதான் இங்க சொல்றாங்க. இது இங்க கவனிங்க. விலகிடு நிழலினன் வீசுகின்ற ஒளியை உடையவன் பொருள் இந்த இடத்துல. நிழல்ல இருட்டை விளக்கக்கூடியவன், இருட்டையே விளக்கக்கூடிய தன்மை உடையவன். விலகிடு நிழலினன் வெயில் விரி அயில் வாழ் இலகிடு சுடர்வன் இசையென திசைதோ அலகிடல் அறிவிய தன் அபிர் கர நிறையால் இலகிடு சுடரவன் இலங்குகின்ற சுடரை உடையவன் இசையென திசைதோய் திசைகள் முழுவதும் நிறைத்து அலகிடல் அறிய அளவு பார்க்க முடியாத தன் அபிர் கர நிறையால் கோடானு கோடிகளால் கரங்களால் கதிர்கிரணங்களாகிய தன் கரங்களால் உலகை மூடி இருக்கின்ற இருட்டு என்கின்ற உரையை உரிவான். இது உரையை is unwrapping the world of its darkness. ஆயிடை அறிஞனும் அவன் எதிர் அழுவர் தீயிட நுழையும் ஓர் தெளிவினை உடையான் நீ விடை தருக என நிறுவினான் நெறியால் காயறி வரன்முறை கடிதலில் ஈடுவான். ஆயிடை அந்த சமயத்தில் அறிஞனும் சரவங்கனும் அவன் எதிர் ராவனுக்கு எதிர அழுவ தீயிடை மிகுந்த தீயிடை, அழுவம் அப்படின்னா இந்த இடத்துல மிகுந்த என்று பொருள். மிகுந்த தீயிலே நுழைவது ஓர் தெளிவினை உடையான். அக்னி பிரவேசம் செய்வதற்கான he got that kind of ஒரு உறுதித்தன்மை, ஒரு உறுதியோட வைராகியத்தோட இது பண்ணி, அதாவது தீயில இறங்க அப்படின்னா கூட இறங்க தயாரா இருக்கிறதுக்கு மன உறுதி பண்ணுவாங்க. இல்லை, இவர் வந்து தீ மூட்டிடுறார். தீ மூட்டி அக்னி பிரவேசம் பண்ணிடுறார். நீ விடை தருக ராமா, எனக்கு விடை கொடு, நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ண போறேன் என நிறுவினன் நெறியால் காலை ஏறி வரன்முறை கடிதல் எழுதுவான். அங்கே அந்த தீ மூட்டுவதற்கான அந்த மேடையை, அந்த வார்த்தையை சிதைன்னு சொல்ல இருப்பேன், அதனால் தவிர்க்கிறேன். அந்த அக்னி மேடையை அமைத்தான், வேகமாக அமைத்தான். முடிஞ்சாச்சு அவருக்கு. வந்து இந்திரன் வந்து கூப்பிட்டாச்சு, சத்திரவதத்துக்கு வான்னு சொல்லியாச்சு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அதை விட ஒரு பெரிய பதவி அவருக்கு கிடைச்சாச்சு. ராமனுடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சாச்சு. பதில் வரும், நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் அடுத்த பாட்டுல வரும். வரிசிலை உழவனும் மறை உழவனை நீ புரிதொழில் என்னை அது புகழிது எனலும் திருமகள் தலைவர் செய் திருவினை கூட யான் எரிப்புக நினைக்குவன் அருள் என இறைவன்
வரிசிலை உழவனாகிய ராமன், மறை உழவனாகிய சரபங்கனை, நீ பொருள்தொழில் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க எனதும் திருமகள் தலைவர் லக்ஷ்மியின் கேள்வனே, திருவினை உரை செய், திருவினை உரை என்னுடைய மோட்சத்தை அடையும்படி செய், திருவினை உரை மோட்சத்தை அடைவதற்காக நான் எரிபுக நினைக்கிறேன். நான் எரியில தீப்பாய நினைத்திருக்கிறேன். அருள், ப்ளீஸ் பர்மிட் மீ. குட் வித் மீ குட் பை. புகழுதினா ஏன் போறேன்னு கேக்குறாரு. அது புகழுதி. நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அது புகழுதி. அது சொல்லு, அது சொல்லு அப்படின்னு சொல்லு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லு அப்படின்னு ராமன் கேட்கிறார். போற என்று அவர் கேட்கிறார். இப்போ திருமகள் தலைவர் செய்திருவினை யான் எரிப்புக நினைக்கிறேன். அருள், யான் வரும் அமைதியின் இந்த செயலை வேணாம். மான் வரு தனிவரி மார்பினை எனலும் மீன் வரு கொடியவன் விரலடும் மரவன் ஊன் விடும் உவகையும் உரை நன் புரிவான். நான் வர நேரத்துலதான் உனக்கு இதெல்லாம் செய்ய தோணுதான் அப்படின்னு ராமர் கேட்கிறார். யான் வரும் அமைதியின் இது செயல் எவனம். மான் வரு தனி உரி மார்பினை, மான் உரியை அணிந்த மார்பை உடைய சரபங்கனே, நான் வர நேரத்தில் இதை ஏன் செய்யற அப்படின்னு மீன் வரு கொடியவன் விரல் அடும் மரவன். மீன் வரு கொடியவன், மீன் கொடியை உடைய மன்மதன், மன்மதனுடைய விரல் வலிமையை அடும் மரவோன் எதிர்க்கின்ற வீரனாகிய மீன்கொடி தேரில் வருகின்ற மன்மதனுடைய கொடுமையான ஆற்றலை எதிர்க்க தகுந்த மரவோன் ஊன் விடும் உவகையும் ஊன் விடும் உவகை தன்னுடைய ஊனை, தன் ஊன் உடலை சிந்த போகின்ற சந்தோஷத்துல உரை நனிப்போ மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். உரை நனிப்புடன் ஆயிரமுக ஆயிரமுகம் உலதவம் அயர்குகன் யான், நீ இவன் வருகுதி எனும் நினைவு உடையே, போயின இருவினை புகழொரு விதியால் மேயினை, இனி ஒரு வினை இலை விரலோய். இந்திரன் அருளினன் இர்திசை பகலா வந்தனன், மருதி மலர் அயன் உலகம் தந்தனன் என அது சாரலன் உறவோய், அந்தம் இல் உயர் பதம் அடைதலை முயல்வேன். ஆதலின் இது பெற அருள் என உரையா, காதலி அவளோடு கதழேறி முழுகி போதலை மருவினன் ஒரு நெறி புகழா, வேதமும் அறிவு அரு மிகு பொருள் உணர்வோம். தேவரும் முனிவரும் உருவது தெரிவோர், மாவரும் நறு விரை மலரயன் முதல்வோர், ஏவரும் அறிவினில் இருவினை உருவி போவது கருதும் அவ் அருணெறி புக்கான். அண்டமும் அகிலமும் அறிவு அருணெறியால் உண்டவன் ஒரு பெயர் உணர்குணர் ஒரு பேரு என் தவ நெடிது எனின், இறுதியில் அவனை கண்டவர் ஒரு பொருள் கருதுவது எளிதோ. எளிதே அப்படின்ட்டு ஏகாரத்தில் முடிச்சிருக்கோம். அது கேள்வி எளிதோ அப்படிங்கிற பொருள் தான். ஆயிரம் எளிதோ எளிதே பாக்கி அது ஏகாரம் கேள்வி வினா பொருளையும் வரும். எளிதே அந்த பொருள். ஆயிரம் முகமுள்ள தவம் அயர்கு வருஞ்சான், பலவிதங்கள் ஆயிரம் வகை தவம் நான் புரிந்து விட்டேன். அது முகம்னா இந்த முகம் இல்லை, பல வகைப்பட்ட பன்முகத்தன்மை. ஆயிரம் முகம், பல ஆயிரம் விதமான தவங்களை செய்து நான் முடித்து விட்டேன். நீ இவன் வருகுதி எனும் நினைவுடைய, நீங்க வருவ அப்படிங்கிற நினைவு மட்டுமே எனக்கு இருந்தது. இப்போ உன்னை பார்த்தாச்சு,
எனக்கு போயின இருவினை, இனி பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, புகழொரு விதியால் மேயினை. சொல்ல தகுந்த விதியினாலே நீ என்னை வந்து சேர்ந்தனை, இனி ஒரு வினை இல்லை, இதுக்கு மேல நான் செய்யறதுக்கு எதுவும் இல்லை. வெற்றி வீரன், வெற்றி வீரனே, நான் எத்தனையோ 1000 தவம் ஊற்றினேன், இருந்தாலும் நீ வருவாய் என காத்திருந்தேன். நீயும் விதிவெளியினாலோ அல்லது இன்னும் நட்பேரினாலோ வந்து சேர்ந்து விட்டாய். உன்னை பார்த்து விட்டேன், இனி நான் செய்வதற்கு எதுவும் இல்லை, நான் போதல் மேய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். இந்திரன் அருளினன் இறுதிசை பகலா வந்தனன், மறுபதி மலர் அயன் உலகம் தந்தனன் என அது சாரலன் உறவு அந்தமில் உயர்பதம் அடைதல். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் இந்திரன் வந்து இறுதிசை பகலா வந்தனன். அழிகின்ற காலம் வரையிலே சத்தியலோகத்திலே நீ வாசம் செய்கின்ற வரத்தை உனக்கு நல்கிறேன், மறுபதி மலர் அயன் உலகம் தந்தனன் என நான் உனக்கு சத்தியலோகத்தை தந்தேன், அங்கே வந்து சேரு என்று சொல்ல அது சாரலன் உறவு. வலிமை கொண்டவனே, நான் அங்கே போகவில்லை, ஏனென்றால் அந்தமில் உயர்வதம் அடைதலை, சத்தியலோகத்துக்கு மேற்பட்ட ஒரு உலகத்தை அடைவதை முனைகின்ற காரணத்தினால அவன் கூட்டும் போல வந்து வலியுறுத்தி கொடுத்தான். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு அதுக்கு மேல ஒரு பதம் வேணும், அதுக்காகத்தான் நான் போறேன். ஆதலின் இது பெற அருள் என உரையா. ஆகவே நான் இந்த பதத்தை அடைய, இது வந்து கொடி, வைகுண்ட பதவியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். இது பெற அருள் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க போட்டான். என உரையா காதலி அவளோடு கதழ் எரி மூழ்கி தன்னுடைய மனைவியோடு அந்த எரியிலே புகுந்து போதலை மறுவினன். உலகை விட்டு போவதை மேற்கொண்டான். ஒரு நெறி புகழா வேதமும் அறிவரு மிகு வேதமும் அறிவரு மிகு பொருள் உணர்வும். வேதத்தையும் மிகுந்த ஞானத்தையும் அதன் பொருளையும் உணர்ந்தவனாகிய சரபங்கன் தன்னுடைய மனைவியோடு எரியில் மூழ்கி போயிட்டார். பலவிதமான நம்ம வந்து ஒரு பிலாசபி கதை வந்திருக்கோம், சமயத்துக்குள்ள போட்டு சொல்றேன். அதாவது சொர்க்கம் அப்படிங்கிறது, சொர்க்க நரகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்து மத சம்பிரதாயப்படி, மற்ற மதங்களில் மீளா சொர்க்கம் மீளா நரகம் தான். ஒன்ஸ் யூ அட்டைன் ஹெவன் ஆர் ஹெல் யூ டோன்ட் ரிட்டர்ன். மறுபிறவி கிடையாது. பாவம் செஞ்சவன் போய் நரகத்திலே கிடந்து உருட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். புண்ணியம் செய்யணும் போய் சொர்க்கத்தில் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே அப்படி இல்லை. போகணும், ஆத்மாவால் அதை அனுபவிக்க முடியாது, எந்த துன்பத்தையோ இன்பத்தையோ அனுபவிக்க முடியாதுங்கிறதுக்காக அதுக்காக ஒரு ஸ்பெஷல் உடம்பு கொடுப்பாங்க. அதை போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பிரம்ம சொர்க்கமோ அந்த இதையோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் அந்த பலன் தீர்த்தவனா திரும்பி வந்துடணும்பா. அடுத்த பிறகு வரலாம் நம்ம கொள்கை. இதுக்கு அடுத்தது இது சொர்க்கத்துக்கு கொஞ்சம் மேலே மோட்சம், அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது முக்தி, பரமபதம். இதை வைகுந்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு, அது வைணவர்களின் கொள்கை. கைலாய பதம் எழுதுவது தெய்வர்களின் கொள்கை. எல்லாம் அதாவது இனி பிறவி இல்லாமல் அண்டமும் தேவரும் முனிவரும் உருவது தெரிவார் மாவரு நறுவிரை மலர் அயன் முதலோர் ஏவரும் அறிவினில் இருவினை ஒருவின் போவது கருதும் அவ்வரு நெறி புக்கார். இனி நடப்பதை தம் அறிவால் தெரிந்து கூறக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய
தேவர் முனிவர் மாவரும் நறுவிரை மலர் அயன் தாமரையிலே அமர்ந்திருக்கின்ற பிரம்மன் முதலானவர்கள் ஏவரும் எல்லோரும் அறிவினில் இருவினை ஒருவி நீங்க பெற்று நல்வினை தீவினை ஆகிய இரண்டையும் ஞானத்தால் அறிந்து நீக்கி இருள் சேர் இருவினையும் சேர நல்வினையும் தீவினையும் இருச்சேர்தான். ஏன்னா அது மன்னிப்பு ஏதோ ஒரு வகையில அது பிறக்க வைக்கும், ஏதோ ஒரு வகையில பிறப்பினை தரும். அதனால்தான் அதை இருள் சேர் இருவினை பிறவியை தராத வினைங்கிறது அடுத்தது. இதுக்கு மேல ஏவரும் அறிவினில் இருவினை ஒருவி போவது கருதும் எந்த எந்த நெறிக்கு போக நினைக்கிறார்களோ அந்த நெறிக்கு சரபங்கன் உண்டான். அண்டமும் அகிலமும் அறிவது நெறியால் உண்டவன் ஒரு பெயர் உணர்குனர் ஒரு பெயர் என் தவ நெடுது எனின் இறுதியில் அவனை கண்டவர் ஒரு பொருள் கருதுவது. அண்டமும் அண்டகோளத்தையும் அகிலத்தையும் அறிவு அரு நெறியால் உண்டவன் எடுத்துண்ட திருமாலாகிய நாமத்திலே ஒரு நாமத்தை சொல்வார்கள். ஒரு பெயர் உணர்கன உணர்ந்து உணர்ந்து சொல்வார்கள். ஒரு பேர் என் தவ நெடுது பெரிய தவங்களை எல்லாம் காட்டிலும் பெரிது. ஒரே 1000 பேரில் ஒரு பெயரை உணர்ந்தவனுக்கு இப்படி ஒரு பேரு கிட்டும் என்றால் கடைசி காலத்துல நேரம் வந்து காட்சியே கொடுத்தவனுக்கு தரிசனமே கண்டவனுக்கு அவனை இறுதியில் அவனை கண்டவர் குருபொருள் கருதுவது எளிதும். இந்த காட்சி இல்லாட்டாலும் ராமாயணம் நடக்கும். ஆனாலும் ராமனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அப்பப்ப உணர்த்துவதற்காக நடுவில் இந்த மாதிரியான சாட்சிகள் அமைச்சிருக்கு. இதோட நம்ம சரவங்கன் பிறப்பு நீங்க படத்தை முடிக்கிறோம். அகத்தியர் படத்தை தொடரும். அனையவன் இறுதியின் அமைதி நோக்கலின் இனியவர் இன்னலால் இறங்கு நெஞ்சினர் இன்னலால் நிற்கிங்க இறங்கு நெஞ்சினர் புனிவரு தின்சிலை குமரர் கும்பொடும் புனிதன துறையுனின் நின்று அருகில் போயினார். மலைகளும் மரங்களும் மணிக்கல் பாறையும் அலைப்புணல் நதிகளும் அருவிச்சாரலும் அலைசரி பழுவமும் இனிய சூழலும் நிலைபெறு தடங்களும் இனிது நீங்கினார். பண்டைய அயந்தரு பால கில்லரும் முண்டரும் மோனரும் முதலினோர்களால் தண்டக வனத்துறை தவத்துளோர்கள் தான் கண்டனர் ராமனை கடிக்கும் சிந்தையார். கனல்வரு கடுஞ்சின தரக்கர் காயவோர் வினைப்பிரிது இன்மையின் வெதும்புகின்றனர். அனல்வரு கானகத்து அமுது அளாவிய புனல்வர உயிர்வரும் உலவை போல்கின்றார். ஆய்வரும் பெருவலி அரக்கர் நாமமே வாய்வெறியி அலமரு மறுக்க நீங்கினார். தீவரு வனத்திடை இட்டு தீர்ந்ததோர் தாய்வர நோக்கிய கன்றின் தன்மையார். அனையவன் இறுதியின் அமைவு நோக்கலின் இனியவர் இன்னலின் இறங்கும் நெஞ்சினர் குனிவரு தின்சிலை குமரர் கொம்பொடும் புனிதனது உரையுள் நின்று அருதின் போயினர். இப்படி தீயிடையிலே சரபங்கரும் அவருடைய மனைவியும் ஒன்றாக சேர்ந்து முழுகுவதை கண்ணெதிரே கண்டவாறு நின்று கொண்டிருந்த ராம சீதை லக்ஷ்மணர்கள் அனையவன் இறுதியின் அமைவு நோக்கலின் இனியவர்களானவர்கள் இன்னலின் இறங்கும் நெஞ்சினர். இப்படி தன் கண்ணெதிரே பார்ப்பதை கண்டு இன்னலில் மனம் இறங்கும் தன்மையை உடையவர்களாக குனிவரு தின்சிலை குமரர் சிலையை ஏந்திய குமரர்களாகிய ராம லக்ஷ்மணும் கொம்பொடும் சீதையோடும் புனிதனது உரையுள் நின்று அருதின் போயினார். அந்த சரபங்க ஆசிரமத்தை விட்டு போக மனமில்லாமல் கிளம்பி போனார்கள். மலைகளும் மரங்களும் மணி கற்பாறையும் அலை புனல் நதிகளும் அருவிச்சாரலும் இலைசெறி பழுவமும் இனிய சூழலும்
நிலை மிகு தடங்களும் இனிது நீங்கிறார். நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போகும்போது மலைகள், மரங்கள், மணியாலான கற்பாறைகள். ஒரு கோவிலூர் டேமன் நம்ம இவ்வளோ பெருசாக பார்த்துருக்கோம். அது முழு பாறையே அப்படியே ராக் விட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி இதுவாகி கண்ணடிகள் அல்லது பயிரமாக ராக் விட்டுருக்கேன்னு சொல்லுவது. அலைப்புணல் நதிகளும் அந்த இடத்துல நதிகளை தாண்டி, அருவிச்சாரலை தாண்டி, இலை அடர்ந்த இலைகளை உடைய பொழில்களை தாண்டி, சோலை பழுவம்னா சோலை, நிலை மிகு தடங்களும் ஆழம் நிறைந்த நீர்நிலைகளையும் கடந்து போனார். பண்டைய அயந்தரு பாலகில்லரும் முண்டரும் மோனரும் முதலினோர்கள் அத்தண்டக வனத்து உரை தவத்துள்ளவர் எல்லாம் கண்டனர் ராமனை கழிக்கும் சிந்தையா. இப்போ அவங்க காட்டுக்குள்ள போக போக நிறைய பேர் அவங்கள பார்க்குறாங்க. யார் பார்த்தாங்க? பண்டைய அயந்தரு பாலகில்லரும், பாலகில்யர் அப்படின்ட்டு ஒரு குரூப். எப்படி கந்தர்வர், யட்சர், கிண்ணரர் அப்படின்லாம் இருக்கிற மாதிரி பாலகில்யர்னு ஒரு குரூப். இவங்க வந்து பிரம்மாவுடைய முடியிலிருந்து கிளம்பியவர்கள் அப்படின்ட்டு பாலகில்யர் வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். இதுக்கு ரூட்டெல்லாம் விளக்கிக்கணும்னு டைம் ஆகிடும். என்ன இந்த பாலகில்யரை வந்து மகாபாரத்தில் பெருசாக விளக்கியிருக்காங்க. முண்டரும் தலையை முண்டிதம் செய்து கொண்டவர்களும், மொட்டை எடுத்துக்கிறார்கள், தலையை மழித்தவர்களும், மோனரும் மௌன விரதத்தில் இருக்கிறவர்களும், அத்தண்டகவனத்துறை தவத்துள்ளோரெல்லாம் கண்டனர் ராமன். அந்த தண்டகவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்களும் வந்து கழிக்கும் சிந்தையால் ராமனை கண்டனர். அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு கழிப்பு தோன்றியது. கனல் வரு கடுஞ்சினத்து அரக்கர் காய ஓர் வினை பிரிது இன்மையின் விரும்புகின்றனர். அனல் வரு கானகத்து அமுது ஆகிய புனல் வர உயிர் வரும் உறவை போல்கின்றார். சந்தோஷமா இருக்கும்போது அரக்கர்களுக்கு காயறான். அதாவது இல்லை, அதாவது இத்தனை காலமும் கனல் வரும் கடும் சினத்து அரக்கர்களால் காயப்பட்டு அவங்க வந்து அரக்கர்களால மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வினை பிரிது இன்மையின் செய்யறதுக்கு வேலை இல்லை. உட்காந்து அக்னி வளர்க்கலாம், வேள்வி பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தா இவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க. வேற ஏதாவது செய்யலாம், நம்ம வந்து நிற்கையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூணு உட்காந்தா இவங்க வந்து தோன்றப்பாங்க. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. வினை பிரிது இன்மையின் விரும்புகின்றனர். தவம் முயல்வதற்காக அந்த கானகத்துக்கு வந்து அந்த கானகத்திலே உள்ள அரக்கர்கள் பால் அவதிப்பட்டு வேற வழி இல்லாமல் இவ்வளவு காலம் நொந்து உலர்ந்து கொண்டிருந்த அந்த முனிவர்கள் அனல் வரு கானத்து பற்றி எரிகின்ற அந்த கானகத்திலே அமுதளாவிய புனல்வர் அமுதம் கலந்த நதியே ஓடி வர உயிர் வரும் உலவை போல்கின்றார். உலவர்னா உலவைன்னா சொல்லிருங்க. உலவைன்னா பட்டு போன மரம். அந்த இதுலதான் சொன்னேன், வட்டல் மரம் தளித்தட்டுன்னு கூட சொன்னேன். உலக்கை இது உலவை வேற, உலகை வேற. இந்த உலர்ந்த மரத்தினால முச்சலம் அப்படிங்கிறதுடைய முச்சலம் அப்படிங்கிறது அமுது அளாவிய புல்லல் உயிர் தரும் துளிர்க்கின்ற பட்டுப்போன மரங்களைப் போல ஆனார்கள். இத்தனை நாள் அரக்க கையில் அகப்பட்டோம். இப்போது அமுத அளாவிய புனல் இங்கே வந்து காற்று பாய்ந்து பட்டுப்போன மரங்கள் எல்லாம் துளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த முனிவர்கள் துளிக்கிறார்கள். ஆய்வரும் பெருவலி அரக்கர் நாமமே வாயெறி அலமரும் மறுக்கம் நீங்கினார். ஆய திறந்தா பேசுறது பூரா அரக்கனுடைய பேச்சாதான் இருக்கு. ஐயோ நேற்றுக்கு அந்த அரக்கன் வந்து என்ன தொந்தரவு பண்ணான், இன்னைக்கு காத்தாலைக்கு வந்தான், இப்போ மத்தியானம் வந்துட்டு போனான்,
வாயை திறந்தா இந்த செய்தி தான் பேசிட்டு இருக்க முடியுது. இன்னைக்கு பேப்பரை திறந்து பார்த்தோம்னா அங்கே போல இங்கே குத்து இங்கே வெட்டுன்னு பார்க்குற மாதிரி இவங்களுடைய வாய் பூரா ஆய் வரும் பெருவழி அரக்கர் நாமமே வாய் வெறி அலமரும் மறுக்கும் நீங்க வாய் அஞ்சி வெறுவி வெறுவி அதான் வெறி அஞ்சி சொல்லுகின்ற அலமந்து போகின்ற அந்த துன்பத்தை நீங்கினார்கள். வருந்தும் தன்ன மனக்குழப்பத்தை நீங்கினார்கள். தீ வரு மனத்திலே இட்டு தீர்ந்தது ஓர் தாய் வர நோக்கிய கன்றித்தன்மை. பற்றி எறிகின்ற கானகத்திலே தனியாக விட்டு சென்ற தாய் திரும்ப வருவதை பார்த்த கன்று எப்படி மகிழுமோ அப்படி மகிழ்ந்தார். கரக்கரும் பெருந்தொழில் அரக்கர் காய்ததை கொடற்கு இடம் இன்மையின் புழுங்கி சூழ்னர் அரக்கரை என கடலிலே ஆழ்கின்றனர். ஒரு மரக்கதம் பெற்றன மறுக்கம் நீங்கினார். தெரிஞ்சுர நோக்கினர் செய்தவம் அருஞ்சிறப்பு உதவ அறிவு கைத்தர பெருஞ்சுர பற்றி பிறவி வெந்துயர் பெருஞ்சிறை வீடு பெற்றனைய வெற்றியார். வேண்டின வேண்டினருக்கு அதுக்கும் செய்தவம் பூந்துதல் ஆயினும் குறையின் ஆற்றதால் வேண்டிய முதுதை நீக்கினார். ஆண்டு உரை அறக்கிறார் அதை புண்டார் அளவு எழுந்தனர் எய்தினர் இருந்த மேகத்தின் கொழுந்து என நின்ற புருஷர் வீரனை ஒழிந்து காதலின் பொருந்தினார். அவன் தொல்தோறும் தொழுந்தோறும் ஆசை சொல்லுவார். இனியது ஓர் அதை கொண்டு ஏகி இவ்வயின் நடிவுரை என்று அவருக்கு அமைய நல்கி தாமை தனியிடம் சார்ந்தனர். தங்கிய மாதவர் அனைவரும் எய்தினர் அல்லது சொல்லுவான். கரக்க அருங்கடுந்தொழில் அரக்கர் காய்தலின் பொறற்கு இடம் இன்மையின் புழுங்கி சோறுனர் அரக்கரின் கடலிலே ஆழ்கின்றனர். ஒரு மரக்கலம் பெற்றனர் மறுக்கம் நீங்கினார். மறைப்பது இல்லாத கடுந்தொழில் பட்ட பகல்ல கொள்ளடிக்கிறான்னு சொல்றாங்க. பட்ட பகலில் சதக் நடுத்தெருவிலே அதுதானே ரொம்ப மறைக்காம செய்யணும். குற்றத்தை மறைச்சு செய்யணும். மறைக்காம கரக்க அரும் கடுந்தொழில் அரக்கர் எந்த இடம் பார்த்தாலும் அங்க வாயில வாரி கொண்டே இருக்காங்க. காய்தலின் போராடுவதற்கு இடமின்மை போராடுவதற்கு இடம் இல்லாததனாலே புழுங்கி சோர்ந்து போகின்றவர்கள் அரக்கர் என்னும் கடலிலே ஆழ்கின்ற அவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மரக்கலம் கிடைத்தது போல தங்களுடைய மனக்கலக்கத்தை நீங்கினார்கள். தெரிஞ்சு உர நோக்கினார். தெரிந்து உரன்னு சொல்லிடுவோம். அண்ணனுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அப்படி பேச்சு நடையில எழுதுறது ரொம்ப ஆசை இருக்கு. தெரிஞ்சுர நோக்கினர் செய்தவம் அருஞ்சிறப்பு உதவ நல் அறிவு கைதர விரிந்து உர பற்றியே சொல்லணும். விரிஞ்சிற பற்றியே பிறவி வெந்துயர் பெருஞ்சிறை வீடு பெற்றனைய பெற்றினார். நன்றாக தெரியும்படி தெரிஞ்சு உர நோக்கினார். நன்றாக கண்ணார கண்டு செய்தவம் அருஞ்சிறப்பு உதவ இதுவரையில அப்படி கொஞ்ச நேரத்துல அசந்த நேரத்துல அரக்கர் அசந்த நேரத்துல செய்த தவம் கை தர உதவி செய்ய விரிந்து உறப்பற்றிய தம்மை விரிந்து தம்மை சுற்றி சூழ்ந்திருக்கின்ற பிறவி நோயானது பெருஞ்சிறை வீடு பெற்றனைய பெற்றியார். இதுல இருந்து இந்த பிறவி சிறையிலிருந்து விடுதலை பெற்றதை போன்ற மனத்தன்மையை அடைந்தவராக ஆனார்கள். வேண்டினருக்கு அளிக்கும் மைத்தவம் பூண்டுள்ளராயினும் பொறகின் ஆற்றலால் 3-7 வெகுளியை முதலில் நீக்கினார். ஆண்டு உரை அரக்கரால் அலைப்புண்டார். விஸ்வாமித்திரர் சொல்ற மாதிரிதான். விஸ்வாமித்திரர் என்ன சொன்னார்? நாங்கள்லாம் சாப்பிடறதுக்கு எங்க உடம்புல சதை இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது ஒண்ணுதான் குத்தம் அப்படின்னா அத்தனைய குறைன்னு சொன்னார். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டபடி அளிக்கின்ற மெய்த்தவம் பூண்டுள்ளவர். இவர்களால எல்லா வகையான வரங்களும் தர முடியும், சபிக்கவும் முடியும். ஆனா செய்யல. ஏன் செய்யல அப்படின்னு சொன்னா,
பொறையின் ஆற்றலால் தங்களுடைய பொறுமையின் ஆற்றலால் 3 எழு வெகுளியை முதலில் நீக்கினார். கோபத்தை அறவே களைந்து விட்டார்கள். கோபத்தை அறவே களைந்து விட்ட காரணத்தினால அவங்களால சபிக்க கூட முடியல. ஆண்டூரை அரக்கரால் அழைப்புண்டார். அவங்க இத்தனை அடியும் வாங்குறாங்க, கொலையும் போடுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க இது போகிறதையும் பார்க்குறாங்க, தங்கள் தவம் கலையிறதையும் அவதிப்படுகிறார்கள். இத்தனையும் இருந்தாலும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸில் கூட அவங்க சபிக்கிறாங்க. எழுந்தனர், எய்தினர், இருண்ட மேகத்தின் கொழுந்து என நின்றார் குருசில் வீரனை பொழிந்து காதல் பொருந்தினர். அவன் தொழுந்தொரும் ஆட்சி சொல்லுவார். எழுந்தார்கள். இருண்ட மேகத்தின் கொழுந்து என நின்ற அக்குருசில் வீரனை எய்தினர். அப்படியே மேக கொழுந்து மாதிரி நிற்கிறான். அந்த வீரனை போய் எய்தினர். பொழிந்தெழு காதலின் அவன் தொழுந்தோறும் ஆட்சி சொல்றார். இவர் என்ன பண்றார்? ஆளை பார்த்தா ஒவ்வொருத்தர் காலையும் தனித்தனியா விழ எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஒன்னா நாங்க காரம் பண்றோம், நாம அப்படிதானே பண்றோம். இவர் என்ன பண்ணார்? அத்தனை முனிவர்களையும் போய் தனித்தனியாக வணங்கி எழுந்தார். அவர் தொழுந்தோறும் ஆட்சி சொல்லினார். இனியது ஒரு சாலை கொண்டு இன்னொரு விதமாக சொல்லலாம். ஆசி சொல்வார்னு பண்மையில் இருக்கிறதுனால இன்னொரு கற்பனைக்கு சொல்றேன். 10 முனிவர்கள் இருக்காங்கன்னா மற்றவங்க காலில் விழும்போது இவங்க ஆசி சொல்றாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். 10 தடவை ஒவ்வொருத்தரும் 10 தடவை அவளுக்கு சொல்லும்போது அங்க நமக்கு இங்க நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இனியது ஒரு சாலை கொண்டு ஏகி இவை நனி உரை என்று அவருக்கு அமைய நல்கி தாம் தனி இடம் சார்ந்தார். தங்கி மாதவர் அனைவரும் எய்தினர். அல்லல் சொல்லுவான் எய்தினர். என்ன பண்ணுங்க? முதல்ல ஒரு தனி காட்டேஜ் கொடுத்துட்டாங்க. யுவர் அலாட்டட் செகண்ட் அவருக்குன்னா ஒரு தனி ஒரு காட்டேஜ் கொடுத்து இனியது ஒரு சாலை கொண்டு ஏகி இவ்வையின் நனி உரை, இந்த சாலையில நீ உறைவாயாக என்று அவருக்கு கொடுத்து அமைய நல்கி தாம் தனியிடம் சார்ந்தார். நாங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மாதவர் அனைவரும் எய்தினர். எதுக்காக எய்தினர்? அல்லல் சொல்லுவோம். தங்களுடைய துன்பத்தை சொல்வதற்காக அனைவரும் மறுபடியும் சேர்ந்தார். வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. இந்த பண்பு இன்னைக்கு சிலருக்கு இருந்ததுன்னா பரவாயில்லையே. இந்த பண்பு இன்னைக்கு சிலருக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல. வந்த உடனே புலம்பல ஆரம்பிச்சாங்க. ஆள் கிடைச்சா போறோம். எய்திய முனிவரை இறங்கி ஏத்து உவந்து ஐயனும் இருந்தினன் அருள் ஏன் என்றலும் வையகம் காவலன் முதலை வந்தது ஓர் வெய்ய வெண்கொடும் தொழில் விளைவுகள் என இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் சிலர் அறத்தின் நீங்கினார் நெருக்கவும் யாம்படர் நெறி அலா நெறி துறக்கவும் அருந்தவ துறையுள் நீங்கினேன் வல்லியம் பலதிரி வனத்து மானியன எல்லியும் பகலும் நொந்து இறங்கி ஆற்றலம் சொல்லிய அறநெறி துறையும் நீங்கின வல்லியல் மொய்ம்பினாய் வீடு வில் இயல் மொய்ம்பினாய் வீடு காண்டுமோ மாதவத்து உலகிலம் மறைகள் யாவையும் ஓதலம் ஓதுவார்க்கு உதவல் ஆற்றலம் மூதறி வளர்க்கிலம் முறையில் நீக்கினோ ஆதலின் அந்தனரையும் ஆகிறேன். கொஞ்சம் இந்திரன் 6 பாடல்கள் ஒரு பகுதி ஒரே ஒரு பிரதிகள் மட்டும் இதுக்கு 6 பாடலுக்கு அது ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகன்ஸாக இல்லை. இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ டு இட். அதனால மிகைப்பாடலாக இருக்கு. மிகையாக சில பாடல்கள் சில பிரதிகள் இருக்கிறதாக 6 பாட்டு கொடுத்துருக்காங்க. நாட் வெரி சிக்னிஃபிகன்ட். இதுக்கு ஒன்றும் இட் இஸ் நாட் ஆடிங் எனி வேல்யூ. நான் முதல்ல நம்ம பார்த்தோமே இந்த கௌதம ரிஷியை பற்றி கதை வரும்போது சிக்னிஃபிகண்டாக இருந்தது, அதனால படித்தோம். இந்திரன் எனில் அவன் அரக்கர் ஏயின
சிந்தையில் சென்னியில் கொள்ளும் செய்கையான் எந்தை மற்ற யார் உலர் இடுக்கம் நீக்குவார் வந்தனை யாம் செய்த தவத்தின் மாட்சியால் உருளுடை நேமியால் உலகை ஓம்பிய பொருளுடை மன்னவன் புதல்வார் போக்கிலாய் இருளடை வைகலம் இரவை தோன்றினாய் அருளுடை வீரா நின் அபயம் யாம் என்றார். அடுத்த போகுமா? இல்ல அதோட எய்திய முனிவரை இறங்கி ஏத்தி உவந்து, ஏத்து வந்து அதான் பிரிக்கணும், ஏத்தி உவந்து ஐயனும் இருந்தவன் அருள் எண் என்றும் வையகம் காவலன் மதலை வந்தது ஒரு வெய்யவெங்கொடு கொடுந்தொழில் விளைவு கேள். ஏன்னா அப்படி வந்து சேர்ந்த முனிவரை இறங்கி வணங்கி ஏத்தி வந்து அவர்களை போற்றி சந்தோஷப்பட்டு ஐயன் இருந்தார். எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க. அருளன், வாட் இஸ் யுவர் ஆர்டர்? அருளன், எனக்கு என்ன உத்தரவு இருக்கீங்க? நீங்கள் அருள்வதை செய்ய நான் காத்திருக்கேன். அருள் என் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில கேட்டு முடிச்சுட்டேன். வையகம் காவலன் மதலை தசரதனுடைய பிள்ளைய வந்தது ஓர் வெங்கொடு தொழில் விளைவு கேள். எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிற ஒரு பெரிய வெந்தொழில் உடைய விளைவை கேட்பார். ஏன்னா இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அடக்கர் என்று உலர் சிலர், அறத்தின் நீங்கினார் நெருக்கவும் யாம்படர் நெறியலா நெறி துறக்கவும் அருந்தவர் துறையுள் நீங்கினர். அக்கறை என்று உலர் சிலர் அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு கிரீடு அறிமுகப்படுத்துறாங்க. இங்க வந்து ராட்சசன் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் அங்க உலகில் இருக்கு. இரக்கம்ங்கிறதே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. இரக்கம் என ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர், அரக்கர் என்ற பெயரால் அறியப்படுகின்றவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அங்க சிலர்ல ஏராளம் 1000 வகையில அந்த கரதூஷணம் போயிடுது. 14,000 பேர் அவனுக்கு கீழே இருந்தாங்க. அறத்தின் நீங்கினார். அவங்க வந்து எங்களை பிடிச்சி துன்புறுத்தவும் யாம் படர் நெறியலா நெறி துறக்கவும் நாங்கள் ஒழுகுவதற்கு உரிய நல்லொழுக்கம் இல்லாத பாதையான தீயொழுக்கத்திலே துறக்கவும் தான் என்னை செலுத்தவும், எங்களை அவர்கள் நல்லொழுக்கம் இல்லாத பாதையினாலே பாதைக்குள்ள செலுத்தவும் அருந்தவத்துறையுள் நீங்கினோம். நாங்கள் மேற்கொள்வதற்காக வந்த தவத்துறையிலிருந்து நீங்கிவிட்டோம். வல்லியம் பல திரி வனத்து மான் என எல்லியும் பகலும் நொந்து இறங்கி ஆற்றல. இந்த முந்தின பாட்டுல வந்து நீங்கி நேம்னு இருக்கு. நீங்கி நோம் நம்ம பயன்படுத்துறோம். பட் நீங்கி நேம்ங்கிற ஒரு வழியில இருந்து நீங்கி நேம் நம்ம பயன்படுத்துறோம். தன்மையில ஐவர் உதரானேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நாம் இனி ஒரு ஐவர் உதரானேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஆனோம்னு சொல்றாரு. ஒரு ஏம் விகுதி இருக்கு. அதாவது வல்லியம்னா புலி. நிறைய புலிகள் திரிகின்ற வனத்திலே மான் எப்படி ஒரு நிமிஷமும் கண்ணை இமைக்க முடியாம எல்லா திசையிலையும் பார்த்து கொண்டு பரிதபித்துக் கொண்டு நிற்குமோ அப்படி எல்லியும் பகலும் இரவும் பகலும் நொந்து இறங்கி ஆற்றல் தாங்க முடியாம இரவும் பகலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொல்லி அறநெறித்துறையும் நீங்களும் நான் சொன்ன அறநெறித்துறை அதை விட்டு இப்போ நாங்கள் நீங்கிற போகாம ஆச்சு. வில்லியல் மொய்மினாய் வில்லை கொண்டு வந்திருக்கின்ற வீரனே, திடமுள்ளவனே, வீடு காண்டுமோ, இதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ